வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 7/1/2026 விஸ்வாவச வருடம் மார்கழி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ரகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:32, கரணம் 6 மணி முதல் 7:30 வரை. திதி இன்று காலை 11:35 வரை, சதுர்த்தி பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று மாலை 4:38 வரை, மகம் பின்பு பூரம். யோகம் இன்று மாலை 4:38 வரை, சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:38 வரை, உத்திராடம் பின்பு திருவோணம். குள்ள குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, தடைகளை தாண்டி வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தேகநலன் சீராகும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவங்களும் கிடைக்கும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் உருவாகும். பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும். வேகமாக செயல்படுவீர்கள். தடைகள் நீங்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி ஆதரவுகள் கூடும். பரணி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். கிருத்திகை ஒத்துழைப்புகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, வயதானவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். பணியில் லாபமான நிலை ஏற்படும். அலைச்சல்களின் மூலம் நினைத்த காரியம் நிறைவேறும். வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். ஆடம்பர பொருட்களை வாங்க மகிழ்வீர்கள். மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் ஒத்துழைப்பான நிலை அமைய பெறுவீர்கள். எதிலும் மாற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். சுபிட்சங்களும் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். ரோஹிணி மகிழ்ச்சியான நாள். மிருகசீரிஷம் தன்னம்பிக்கை ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் விலகும். அலைச்சல்கள் அதிகமாகும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும். மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தை பெரிதுபடுத்துவீர்கள். மேல் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியான நிலையும் உருவாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். லட்சியத்துடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை கௌரவங்கள் மேலோங்கும். புனர்பூசம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, நடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்பாராத பொருள் வரவுகளும் கிடைக்கும். தேகநலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தடைகள் நீங்கி நிம்மதியான நிலை கிடைக்கப் பெறுவீர்கள். குழப்பங்களும் விலகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். புனர்பூசம் நிம்மதி கிடைக்கும். பூசம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். ஆயில்யம் பிரச்சனைகள் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். ராசி நேயர்களே, மேலதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். நெருக்கம் உண்டாகும். வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். எதிர்பார்ப்புகளும் ஒத்துழைப்புகளும் கிடைக்கும். தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். அலைச்சல்கள் அதிகமாகும். ஆர்வத்துடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம்.
மகம் நெருக்கம் ஏற்படும். பூரம் ஆதரவுகள் கூடும். உத்திரம் அலைச்சல்கள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னிராசி நேயர்களை தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். குழப்பங்கள் தீரும். நம்பகமான சூழ்நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ஹஸ்தம் கடமைகள் அதிகமாகும். சித்திரை நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாம் சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, எதிலும் சந்தோஷமான நிலை அமைய பெறுவீர்கள். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். பணியில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் லாபமான நிலை ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தடைப்பட்டிருந்த வேலைகளையும் செய்து முடித்து மகிழ்வீர்கள். குழந்தைகளின் மூலம் சுபிட்சமான சூழ்நிலை உருவாகும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். மகிழ்ச்சிகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை குழப்பங்கள் தீரும். சுவாதி நினைத்தது நிறைவேறும். சாகம் கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிகராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகமாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். சொந்த பந்தங்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். பணியில் சாதகமான நிலை உருவாகும். பேச்சுக்களின் மூலம் கௌரவங்கள் மேலோங்கும். வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் விலகும். முன்னேற்றமான நிலையும் ஆதாயங்களும் கிடைக்கும். வெறும் காலம்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் ஆதரவுகள் கூடும். கனுஷம் வளமான நாள். கேட்டை நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மனசு குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உடன் இருப்பவர்களிடம் ஆதரவான நிலை அமைய பெறுவீர்கள். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும். எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். மூலம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பூராடம் நிம்மதியான நிலை உருவாகும். உத்திராடம் வளர்ச்சிகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். மற்றவர்களின் பற்றிய சிந்தனைகள் கூடும். பழக்க விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். மாற்றங்கள் ஏற்படும். நினைத்த காரியம் நினைவேறும். எதிர்பாராத அலைச்சல்கள் உருவாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். லட்சியத்துடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். திருவோணம் மாற்றங்கள் ஏற்படும். அவிட்டம் குழப்பங்கள் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். எடுக்கும் முயற்சிகளில் கௌரவங்கள் கூடும். பொருள் வரவுகள் அதிகமாகும். உத்தியோகத்தில் வளமான நிலை உருவாகும். பணியில் முன்னேற்றம் கிடைக்கும். ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். நெருக்கமான நிலை உருவாகும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். வெற்றிகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கூடும். சதயம் வளமான நாள். போராட்டாதி நெருக்கம் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே
கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே, மேலதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். பணியில் லாபமான நிலையும் மாற்றங்களும் ஏற்படும். ஆலய வழிபாட்டை மேற்கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும். ஆதாயங்களும் அதிகமாகும். புகழும் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். புரட்டாதி சாதகமான நாள். உத்திரட்டாதி வளர்ச்சிகள் கூடும். ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.